ஹலோ நண்பா, ஐபிபிஎஸ் கிளர்க் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இந்த 11 வங்கியில், உதாரணத்துக்கு கனரா பேங்க்கு, சிபிஐ, அப்புறம் இந்தியன் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, ஐஓபி, இதில் ஏதோ ஒரு வங்கியில் கிளர்க்காக போகணும் அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். அதாவது நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி பேங்க்லாம் போகிறப்போ எப்படிடா இவங்களாம் இந்த வேலைக்கு வராங்க அப்படின்னு தோணும். ஆனால் அதற்கான சரியான நோட்டிஃபிகேஷன் எது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த 11 வித அரசு வங்கியில் நீங்கள் கிளர்க்காக போகணும் அப்படின்னா நீங்கள் ஏன் இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் நோட்டிஃபிகேஷனை ட்ரை பண்ணக்கூடாது? ஆல்ரெடி ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணவும் தொடங்கிடலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிஆர்பி, அதாவது காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இவ்வளோ வங்கிகளுக்கு ஒரே எக்ஸாம் வச்சு அந்தந்த வங்கிகளுக்கான ஆட்களை இவங்க தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆணையம், அதாவது ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி. இவங்க ஒரு ஆணையம், இந்த வங்கி தேர்வெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையம். ஓகே, இங்கேருந்து தான் இந்த ஐபிபிஎஸ் பிஓ வந்திருக்கு. இதை பொறுத்தவரையும் ஆல்ரெடி போர்ட்டல் இன்னையிலேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர ஆகஸ்ட் 21 நீங்கள் முற்றிலும் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணணும். ஓகே, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஹார்ட் காப்பி அனுப்பணும், அதெல்லாம் தேவையில்லை. ஆன்லைனில் ஃபீயை பே பண்ணி அப்ளை பண்ணிட்டா போதுமானது. அதே மாதிரி இதில் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்குது. இது ஃப்ரீ தான் இந்த தேர்வு தொடர்பாக. இதுக்கு யாரெல்லாம் தகுதி அப்படின்னு சொல்கிறேன். 2 எக்ஸாம் இருக்குது, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிலிம்ஸ் அக்டோபர்லேயும் மெயின்ஸ் டிசம்பர்லேயும் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ஷெடியூல் தான், அதாவது ஒரு தோராயமான ஷெடியூல் தான். இதையே பின்பற்றுவாங்க அப்படின்னு கிடையாது. பட் இதை ஒரு 50-50 சான்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த எக்ஸாக்ட் டைம் டேபிளை உங்களால் மேக் பண்ண முடியும். ஓகே, நான் அந்த மாதம் எந்த மாதத்தில் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன். அதை வச்சு நீங்கள் ப்ரிப்ரேஷனை தொடங்குங்க. ஓகே ஓகே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான சம்பளம் பாருங்கள், 24,050. இது பேசிக் பே. இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப சம்பளமே கிட்டத்தட்ட 35,000 40,000 வரையும் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ரிட்டையர் ஆகிறப்பெல்லாம் வேறு லெவல் சேலரி இருக்கும், ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும். கிளர்க் வேக்கன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட், அதாவது சிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிளர்க். ஓகே, ஸோ அதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன கிளர்க்குன்னு சொன்னீங்களே, இங்கே இப்படி இருக்குது அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. இது பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா வேக்கன்சி தான். அதாவது இந்தியா முழுவதும் எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். 20லேருந்து 28 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பொது பிரிவினர் அப்படின்னா இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் 20 to 28. அதாவது இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 25 + 8 33 வயசில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசினா 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 28 + 3 31 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இது ஏஜ் ரிலாக்ஸேஷனு. அதெல்லாம் சரி ப்ரோ, கல்வி தகுதி என்ன? டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா போதும். இந்த டிகிரி தான், அந்த டிகிரி தான், பேங்கிங் சம்மந்தமாக அப்படிலாம் இல்லை. எனி டிகிரி, இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் தகுதி. ஃபீஸ் 850 ரூபாங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உங்களுக்கெல்லாம் 175 ரூபா நீங்கள் ஃபீ பே பண்ணால் போதுமானது. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. அப்ஜெக்டிவ் டைப் தான், 4 ஆன்சர் இருக்கும், அதில் 1 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. ஓகே, மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள், இங்கிலீஷில் தான் எழுதி ஆகணும். அதை தமிழால் எழுத முடியாது. பட் இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங்கு நீங்கள் விருப்பப்பட்டால் தமிழ்லே எழுதிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதில் 30 35 மொத்தமாக 100 கொஸ்டின் 100 மார்க்கு. டைம் பார்த்திங்கன்னா 1 hour, நெகட்டிவ் மார்க் உண்டு. இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கல்ஃபர் பண்ணுவாங்க. மெயின்ஸுமே அப்ஜெக்டிவ் டைப் தான். இதுலேயுமே ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங்கு, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட். 160 கொஸ்டின் 200 மார்க்கு, 125 நிமிஷம் டைம் தராங்க. ஸோ இதுதான். ஸோ இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்டர்வியூ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. லிஸ்ட் ஆஃப் வெர்ஷன் ஆஃப் டெஸ்ட் பாருங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ் இருக்குது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் தமிழ் கூட சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை ப்ரோ வேணாம் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே கூட எழுதிக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, தமிழில் தான் கட்டாயம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிர்பந்தமோ கட்டாயமோ கிடையாது. ஓகே, அதை நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் தமிழில் தேர்வை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். எல்லாமே ஆன்லைன் தான், கம்ப்யூட்டர் பேஸ் தான். நீங்கள் சென்டர் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதணும்.
மத்தபடி நோட்டிஃபிகேஷனில் 24வது பக்கத்தில் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இதெல்லாம் என்ன சைஸில் அப்லோட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் இன்றைக்கி போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வேறு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் நான் போட்டுருவேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11,000 ப்ளஸ் வேக்கன்சி, ஆல் இந்தியா வேக்கன்சி. அது நமக்கு தேவையில்லை. நம்ம டேரெக்டாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி, எந்தெந்த வகையில் வேக்கன்சி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ நான் அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி புதுச்சேரியில் பாருங்கள். புதுச்சேரியில் ஒரு 26 வேக்கன்சி இருக்குது. புதுச்சேரி நம்ம பக்கம் தானே. ஸோ இதில் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 2 இருக்குது, இந்தியன் பேங்க்கில் 5, இந்தியன் ஓவர்சீஸில் 12, பிஎன்பியில் 2, யூகோவில் 3. ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா புதுச்சேரி யூடியில் இருக்கக்கூடிய வேக்கன்சி. நீங்கள் புதுச்சேரியிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வேக்கன்சி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 675 வேக்கன்சி இருக்குது. இட்ஸ் பீன் அ டீசென்ட் வேக்கன்சி, டீசெண்டான வேக்கன்சி அப்படின்னே சொல்லலாம். அதில் இந்தியன் பேங்க்கில் பாருங்கள் 345 கிளர்க் எடுக்கிறாங்க. ஓகே, இதில் ஆல்மோஸ்ட் எல்லா வங்கியுமே அவங்களோட வேக்கன்சி எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த யூனியன் பேங்க்கில் மட்டும் இன்னும் என்ஆர்லேயே இருக்குது, வேக்கன்சி இன்னும் ரிப்போர்ட் பண்ணலாம். அதை ரிப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வேக்கன்சி அதிகமாக பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, மித்தபடி இதில் பாருங்கள் எல்லாமே வந்து நமக்கு நல்ல பரிச்சயமான மத்திய அரசு வங்கிகள். ஓகே, ஸோ இந்த மாதிரி வங்கிகளில் நீங்கள் கிளர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கு தேர்வை எழுதியே ஆகணும். பொதுமான தகவல் எல்லாமே சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தலாம் கடைசியில் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸை தமிழ்நாட்டில் இவ்வளோ இடங்களில் ஏதோ ஒரு இடங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். மெயின்ஸை இவ்வளோ இடங்களில் ஏதோ ஒரு இடங்களை நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக இதற்கான தேர்வை வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் 52வது பக்கத்தில் அந்த சைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது எல்லாமே. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன்னா என்ன தகுதி, என்ன பண்ணுறது, என்ன படிக்கிறது எல்லாமே. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜை சொல்லிடுறேன். வங்கி தேர்வு, நிரந்தர அரசு வேலை, நிறைய வேக்கன்சி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி கிடைக்கிது அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு என்ட்ரி லெவல் அப்படின்னே சொல்லலாம். பட் ட்ராபேக் என்ன அப்படின்னா வங்கி தேர்வுக்கு ப்ராப்பரான ப்ரிப்ரேஷனும் ஸ்ட்ராட்டஜியும் கண்டிப்பாக வேணும். இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே சரி நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணால் லக்கில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ட்ரை பண்ணாதீங்க. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது மஸ்ட்டாக தேவைப்படுது இது போன்ற தேர்வுகளை கிளியர் பண்ணுறதுக்கு. நம்ம வீடியோ பார்த்துட்டு ஓகே இது மாதிரி வந்திருக்கு, இது மாதிரி சொல்கிறாங்களே போய் அப்ளை பண்ணுவோன்னு சொல்லிட்டு படிக்காமல் அப்ளை பண்ணி ஃபீயை பே பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி ப்ரோ, நான் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துருக்கேன், எக்ஸாம் வந்து டென்டேட்டிவ்லி அக்டோபரில் இருக்குது, அப்போ நான் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் மிச்சம் இருக்கிற டைமில் சின்சியராக என்னால் படிக்க முடியும், ஒரு ஷெட்யூல் பண்ணி ஸ்ட்ராட்டஜியோடு நான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக உங்களால் முடியும். பட் பிளாங்காக நான் சும்மா போகிறேன் படிக்கலாம் இல்லை ஒரு ட்ரை கொடுத்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. நீங்களும் 1 டைம் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் போஸ்ட் பண்ணாலும் உங்களால் முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.